5 மாதங்களாக தொடரும் அமெரிக்கா ஈரான் போரினால் கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவில் உயராதது ஏன் என தற்போது பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கடந்த பிப்ரவரி இறுதியில் ஈரானுடன் போரை தொடங்கிய போது உலக அளவில் எண்ணெய் விநியோகத்தில் 1/5 செல்லும் முக்கியமான ஆர்முஸ் ஜலசந்தி பாதையில் தடைகள் ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $150 முதல் $200 வரை உயரக்கூடும் என வல்லுநர்கள் கணித்திருந்தனர். இருப்பினும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை அதிகபட்சமாக $126 வரையே உயர்ந்தது. எண்ணெய் விலை எதிர்பார்த்த அளவை விட கட்டுக்குள் இருப்பதற்கு 5 முக்கிய காரணங்கள் கூறப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரான சீனா தனது கச்சா எண்ணெய் இறக்குமதியை கணிசமாக குறைத்தது. எலக்ட்ரிக் வாகனங்களின் அதிகப்படியான பயன்பாடு மற்றும் பெட்ரோகெமிக்கல் துறையின் உற்பத்தி குறைப்பு ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாகும். இரண்டாவதாக, உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளரான அமெரிக்கா ஏப்ரல் மாதத்திற்குள் நாள் ஒன்றுக்கு 13.93 மில்லியன் பேரல்கள் என்ற சாதனை அளவை எட்டியது. மேலும் சர்வதேச ஆற்றல் முகமையுடன் இணைந்து தனது உத்திசார் எண்ணெய் இருப்பில் இருந்து சந்தைக்கு எண்ணெயை விடுவித்தது. மூன்றாவதாக, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தகவல்கள் மற்றும் திடீர் சந்தை மாற்றங்கள் காரணமாக எண்ணெய் வர்த்தகர்கள் பெரிய அளவிலான ஊக வணிகங்களில் ஈடுபட தயங்கினர். நான்காவதாக, வளைகுடா பிராந்தியத்தின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளரான சவுதி அரேபியா ஆர்முஸ் ஜலசந்திக்கு பதிலாக செங்கடலில் உள்ள யான்பு துறைமுகம் வழியாக எண்ணெய் ஏற்றுமதியை பெருமளவில் அதிகரித்தது. ஐந்தாவதாக, தற்போதைய நிலையில் சந்தையில் போதிய அளவு உடனடி கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதால் இந்த மோதல் தீவிரமடைந்த நிலையிலும் கச்சா எண்ணெய் விலையில் உடனடி தாக்கம் ஏற்படவில்லை. தற்போது மீண்டும் பதற்றம் அதிகரித்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை $90 தொட்டாலும் அது ஆரம்பத்தில் கணிக்கப்பட்ட $150 விட குறைவே ஆகும். விநியோக இருப்புகள் குறைந்து வருவதால் வரும் நாட்களில் விலை மாறக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.